கடக ராசி நேயர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். சூரிய பகவான் 11வது பாவத்தில் இருக்கிறார். நாளைக்கு குரு பகவான் ராசியில் வரார். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். 12ஆம் பாவத்துக்கு அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அதோடன் சுக்கிரன் சேர்ந்தால் ஆடம்பர செலவு, வீண் செலவு, யாத்திரைகள் எல்லாமே நடக்கும். ராசியில் குரு இப்பொழுது வரனால தைரியமாக இருப்பீர்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், ஆனந்தத்தை பார்ப்பீர்கள். ஆனால் 2ஆம் பாவத்தில் கேத்து, 8ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான நோய்கள் உங்களை பாதிக்கும். சில பேருக்கு உஷ்ண சம்பந்தமான விவாதங்கள், பிரச்சனைகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பேர், புகழ், பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாலும் அதில் இவ்வளோ நாளாக சுமாரான லாபம், அலைச்சல்கள் இருந்தது எல்லாமே குறைஞ்சி இந்த மாதம் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை பார்ப்பீர்கள். மன நிம்மதி இருக்கும் என்று சொல்லலாம். வீட்டில் இருந்த விவாதங்கள்லாம் குறையும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுற காலம் என்று சொல்லலாம். திருமணம் நிச்சயமாகி கல்யாணம் ஆகிற காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். வயதான அப்பா அம்மாவுக்கு எல்லாமே ஆரோக்கியம் வந்து சேரும். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஆனந்தமான காலம் என்று சொல்லுவேன். விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே குறையும் என்று சொல்லுவேன். உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த விவாதங்கள் எல்லாம் குறையும் என்று சொல்லலாம். ஏனென்றால் குரு பகவானுக்கு கேந்திரத்தில் செவ்வாயும் இருக்குது. அதனால் பல விவாதங்கள் எல்லாம் குறையும். சில பேர் சொத்தெல்லாம் வாங்குவீங்க, நல்ல சொத்தை வாங்குவீங்க. விவசாயத்துக்கு சொத்தை வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கு சொத்தை வாங்கலாம். ஆனந்தமான நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஏன்னா பரிகாரம் பண்ணலாம் பாருங்கள். பரிகாரம் இந்த குரு பகவான் கடகராசிக்கு நன்மை செய்வார், தீமை செய்வார். நமசிவாய 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 நாமம் ஜபம் செய்ய வேண்டும். அதனால் இந்த ராகுவின் தாக்கம் குறையும். குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷமான நீங்கள் பரிகாரம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வியாழக்கிழமை பசு சேவை செய்யுங்க. பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. உங்கள் குருவை வணங்குங்க. அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையும் வியாழக்கிழமையும் படுக்கும் பொழுது ஜபிச்சால் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.